உலக தமிழர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா உள்ளிட்ட 12 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. இலங்கையில் போரின் பொழுது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து சுதந்திரமான சர்வதேச விசாரணை தேவை என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இதனை மையமாக கொண்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இலங்கை பிரதிநிதி, அமெரிக்காவின் தீர்மானம் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்பதால் அதனை நிராகரிப்பதாக கூறினார். Sri Lanka categorically and unreservedly rejects this draft resolution as it challenges the sovereignty and independence of a member state of the UN, violates the principles of international law based on profoundly flawed premises, and is inimical to the interests of the people of Sri Lanka. இலங்கையின் போர்க்குற்றங்கள் பற்றி விசாரிக்க கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பேசினர். அதே நேரத்தில் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக இந்தியா அறிவித்தது. The resolution ignores the progress already made by the country in this field and places in jeopardy the cooperation currently taking place between the government of Sri Lanka and the Office of the High Commissioner and the Council's special procedures. Besides, the resolution is inconsistent and impractical in asking both the government of Sri Lanka and the Office of the High Commissioner to conduct investigations simultaneously. இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த ஐநா மனித உரிமை அவையிடம் நிதி இல்லை என்ற பாகிஸ்தானின் வாதம் ஏற்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் சர்வதேச விசாரணை தேவை என பிரிட்டன், இத்தாலி உள்ளிட்ட 23 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. தீர்மானத்திற்கு எதிராக சீனா, பாகிஸ்தான் உட்பட 12 நாடுகள் வாக்களிக்க இந்தியா உட்பட 12 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதனால் 11 வாக்குகள் வித்தியாசத்தில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானம் வெற்றி பெற்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.